பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை இனி மகிமைப்படுத்த போகிறார். இதுதான் என்னுடைய இன்றைய செய்தி. ஏன்னா கர்த்தர் என்னை எப்படி மகிமைப்படுத்த முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என் மகிமையை விக்கிரகங்களுக்கு கொடேன் என்று. அவர் தனக்குரிய ஒரு வைராக்கியத்தை கொண்டவராக இருக்கிறார். விக்கிரகங்களுக்கு தன்னுடைய மகிமையை கொடாத தேவன் மனுஷராகிய நமக்கு எப்படி அந்த மகிமையை கொடுக்க போகிறார் என்று நீங்கள் கேட்கலாம். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், பிதாவே, நீர் எனக்கு மகிமையை கொடுத்திருக்கிறீர். அதே மகிமை, நீர் தந்த அதே மகிமை இந்த மனிதரார் அவரை நம்புகிற, அவரை விசுவாசிக்கிற இவர்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். நிறைய இடங்களில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் என்று சொல்ல போது அவர் சொல்லுகிறார், மகனே, இப்போது மகிமைப்படுத்துகிறேன், இனிமேலும் மகிமைப்படுத்துவேன் என்று அவர் பேசியிருக்கிறார். நாம் தேவாதி தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நிறைய இடங்களில் கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்த வேண்டி இருக்கிறது. மகிமைப்படுத்துவார். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, எவர்களை அவர் நீதிமானாக அழைத்திருக்கிறார், எவர்களை அவர் அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கியிருக்கிறார், எவர்களை நீதிமானாக்கி இருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று பைபிளில் சொல்லியிருக்குது. பிரியமானவர்களை, கவலைப்படாதிருங்கள். உங்களுடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும். கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் எல்லாவற்றையும் சரிப செய்வார். ஆமென். தன்னுடைய சொந்த குமாரன்றும் பாராமல் நம்மை அவருக்காக விட்டு கொடுத்தவர், அவரோடு கூட நமக்கு மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருக்கிறது எப்படி பாருங்க. உதவி செய்வேன் என்று சொல்லுகிற, ப்ராமிஸ் பண்ணுகிற மனிதர்கள் சில நேரங்களில் கைவிட்டு விடுவார்கள். அந்த வாக்குறுதிகளை மறந்தது போல் இருப்பார்கள், மறந்தும் இருப்பார்கள். ஆனால் தேவன் மறப்பதில்லை. பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்த போதும் அவர் நம்மில் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய அந்த உண்மையை, அவருடைய அன்பை, அவருடைய தெய்வீகத்தை, அவருடைய மனதுருக்கத்தை நாம் நம்ப வேண்டும். பிரியமானவர்களை, கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார். ஆமென். மோசையை பாருங்க. மோசைக்கு ஆண்டவர் சொல்லுவார், ஆண்டவரே, உங்களுடைய மகிமையை நான் காண வேண்டும் என்று சொன்னபோது, நீர் என்னுடைய மகிமையை காணக்கூடாது, என்னுடைய மகிமையை கண்டு ஒரு மனிதன் உயிரோடு இருக்கவும் முடியாது என்று சொல்லி கண்மலையினுடைய ஒரு வெடிப்பிலே அவரை கொண்டு வைத்து தன்னுடைய கரத்தினால் மூடிக்கொண்டு அவருடைய மகிமையின் பிற்புறத்தை மாத்திரம் காண்பதற்கு மகிமைக்கு அந்த மோசைக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே எங்களுக்கு தேவன் தம்முடைய மகிமையினால் உடுத்துவிக்கிறார். ஆதாம் ஏவாளுக்கு பார்த்தீர்கள்னு சொன்னால், அவர்கள் மகிமையினால் மூடப்பட்டதினால் நிர்வாணமாய் இருந்தது கூட காணப்படாமல் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் செய்து மகிமையை இழந்த போது அவர்கள் வெட்கம் வந்தது. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்தியிருக்கிறார். மகிமைப்படுத்துவதற்காக உங்களை அழைத்திருக்கிறார். தம்முடைய காருண்யத்தினாலும் தம்முடைய அன்பினாலும் அழைத்த தேவன் உங்களை மகிமைப்படுத்துவது காத்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய பிரச்சனைகள் மகிமைப்பட போவதில்லை. உங்களுடைய நோய்கள் மகிமைப்பட போவதில்லை. உங்களுடைய அவலங்கள் மகிமைப்பட போவதில்லை. உங்களுடைய காத்திருப்புகள் மகிமைப்பட போவதில்லை. கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்த போகிறார். அவர் இன்பத்தினால் மகிமைப்படுத்துவார். உங்களுடைய கண்ணீர்களெல்லாம் துடைத்து மகிமைப்படுத்துவார். உங்களை அன்பினால் மகிமைப்படுத்துவார். அவருடைய காருண்யத்தினால் உங்களை மகிமைப்படுத்துவார். கவலைப்படாதீர்கள். என்ன இருந்தாலும் சொல்லுங்கள், கர்த்தர் என்னை மகிமைப்பட அழைத்திருக்கிறார். கர்த்தர் என்னை பிள்ளையாக அழைத்திருக்கிறார். பிரச்சனைகள் மகிமைப்பட போவதில்லை. கர்த்தர் மகிமைப்படுவார். கர்த்தர் என்னை மகிமைப்படுத்த அழைத்திருக்கிறார். இதை அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, மகிமை, தேவன் தன்னுடைய மகிமையை மகிமைப்படுத்துவார். நீங்களாம் அந்த மகிமை. நீங்களாம் தேவனுடைய கரத்தில் இருக்கிற முத்திரை மோதிரமாக இருக்கிறீர்கள். மறந்து விடாதீர்கள். முத்திரை மோதிரமாக இருக்கிறீர்கள். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறீர்கள். அவருடைய ராஜரிக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறீர்கள். நீங்களாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற கை ரேகையாக இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை வரைந்திருக்கிறார். கர்த்தர் உங்களை மென்மேலும் மகிமைப்படுத்துவார். அழிந்து போகிற அந்த ஊழியத்தை மகிமைப்படுத்தின, மோசையின் ஊழியத்தை மகிமைப்படுத்தின தேவன் இந்த ஊழியத்தை, ஆவிக்குரிய இந்த ஊழியத்தை மகிமைப்படுத்தாமல் இருப்பாரா? மகிமைப்படுத்துவார். கவலையை விடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார். உங்கள் ஆத்மா வாழ்வுகளும் நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து
சுகமாக இருக்க வேண்டுகிறேன். காட் bless யூ guys. தேங்க்யூ.